அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் துப்பாக்கியால் சுட்டுப் பிடிக்கப்பட்ட 3 பேரிடம் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 3 பேரிடம் நீதிபதி அப்துல் ரஹ்மான் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை கொடூரமாக தாக்கி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். தற்பொழுது அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக குணா என்கின்ற தவசி, சதீஷ் என்கின்ற கருப்புசாமி, கார்த்திக் என்கின்ற காளீஸ்வரன் ஆகியோரை கைது செய்திருந்தனர். கோவை நடுவர் நீதிமன்றத்தில் இருந்து நீதிபதி அப்துல் ரஹ்மான் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறார். அதே போல நேற்று அறுவை சிகிச்சை நிறைவடைந்த நிலையில் தற்பொழுது பொது வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நீதிபதி 3 பேரை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தி வருகிறார். இதனை அடுத்து நீதிமன்ற காவல் கொடுக்கப்படுமா என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. மேலும் அந்த வார்டு முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.